வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. சப்பாத்தி பூரியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தரலாம். 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, மல்லி இலை, 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 5 பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். அது கூட சோம்பு சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். அரைச்சி வச்சதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம குழம்புக்குள்ளே அப்படியே ஊற்றணும் அப்படின்னா அது கட்டி கட்டியாயிரும். இப்படி நம்ம தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குழம்புக்குள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் அது கட்டி ஆகாது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 3 இல்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக அந்த பருப்பு சிவக்கட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே அரைச்சாலே போதும். அரைச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி உள்ள பச்சை வாசனையெல்லாம் போட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பொட்டுக்கடலை, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுலாம். இதை மூடி வச்சு கொதிக்க விட்டலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நமக்கு குழம்பு ரெடி. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பொட்டுக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி பூரியோடலாம் வச்சு சாப்பிட்லாம். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதை மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.